ஸோ இப்போ நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து ஏஐ யூஸ் பண்ணி எப்படி வீட்டிலேருந்தே ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்குள்ளே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒரு மெத்தட் தான் வந்து காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் அப்படிங்கிற ஒரு மியூசிக் க்ரியேட் பண்ணி, காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் க்ரியேட் பண்ணி அதில் அதை அது வீடியோவாக மாற்றி அதை யூடியூப்பில் போட்டு நம்ம ஏர்ன் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நோ காப்பிரைட் சவுண்ட்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல். அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இதாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் எல்லாமே நான் இப்போ சொல்கிற அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் இதில் வந்து என்ன சொல்கிறது என்ன வீடியோஸ் போட்டு அதில் ஏர்ன் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப 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 சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான், ஒரு 5 ஸ்டெப்ஸ் மட்டும்தான். அதுவே நீங்கள் ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு வந்து ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஆடியோவை ஜென்ரேட் பண்ணுறீங்களோ, எவ்வளோ வீடியோவை ஜென்ரேட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த நாளோட ஏர்னிங்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸில் வியூஸ் போகும். அது பார்த்திங்கன்னா அதில் எந்த ஒரு கேமராவோ இல்லை லைட்டிங்கோ இல்லை க்ரீன் ஸ்க்ரீன் அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. ஸோ ரொம்ப நார்மலாக வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு இதாக இருக்கும். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி வீட்டிலேருந்தே நீங்கள் இந்த ஏஐஸ் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ அதை நீங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏஐ எப்படி கற்றுக்கிறங்கிறது வந்து நான் ஏஐ ரிலேட்டடாக வீடியோ போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ இமேஜ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, வீடியோ எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, இப்போ மியூசிக் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அப்படி இதில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப்ஸ் கரெக்டாக சொன்னோம், ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அந்த 5 ஸ்டெப்ஸ் தான் நாம் இப்போது இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீச் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அந்த நீச் எப்படி க்ரியேட் பண்ணணுன்னா, இந்த மாதிரி உங்கள் சேனல்ஸ்குள்ளே போயிட்டு அதில் அனலிட்டிக்ஸ்ன்னு இருக்கும். அனலிட்டிக்ஸ்குள்ளே ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ட்ரெண்ட்ஸில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். இப்போது காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா, இப்போ அதுதான் இப்போ நம்ம நீச்சுன்னு வைங்க. அதில் ஹை வால்யூம், அதில் டாபிக்ஸ் எல்லாமே வந்துடும். அதில் என்னென்ன டாபிக்ஸ் ஹை வால்யூமில் இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ் மீடியம் வால்யூமில் இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ் லோ வால்யூமில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதில் நீங்கள் ஹை வேல்யூமில் இருக்கிற டாபிக்ஸை மட்டும் நீங்கள் எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஃப்ரீ பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குது. அதுதான் ஹை வேல்யூவாக இருக்குது. மோட்டிவேஷ்னல் பேக்ரவுண்ட் மியூசிக் காப்பிரைட் ஃப்ரீ வந்து மீடியம் வால்யூமாக இருக்குது. லோ வால்யூமாக பாப்புலர் காப்பிரைட் ஃப்ரீ பேக்ரவுண்ட் மியூசிக்குங்கிறது இருக்குது. ஸோ நம்மளுக்கு நீச் அப்படிங்கிறதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு. காப்பிரைட் ஃப்ரீ பேக்ரவுண்ட் மியூசிக், அதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதை மட்டும் டெக்ஸ்ட்டை மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட நோட் பேடோ, இல்லை இப்போதைக்கு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நோட் பேடோ இல்லை வேர்ட்ஸ்லேயோ நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போதைக்கு வந்து நோட் பேடில் வச்சுருக்கனால இப்போ நீச் நேம் வந்து என்னென்னா நீச் டாபிக் நேம் வந்து காப்பிரைட் ஃப்ரீ பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படிங்கிற நேம் தான் நம்மளோட இதோட நீச். ஸோ அதிக பேர் சர்ச் பண்ணது வந்து இந்த நேமில் தான் சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நான் ஏன் எடுத்து காப்பி பண்ணி வச்சுருக்கேங்கிறத நான் அடுத்தது சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதில் வியூ ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இதில் நிறைய இது இருக்குது. ஸோ இதில் நான் ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஃபைண்ட் எ நீச். இப்போ நம்ம நீச்சை கண்டுபிடிச்சிட்டோம். அது என்னென்னா காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக், ஃப்ரீ பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படிங்கிறது தான் நீச். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ரைட் எ மியூசிக் ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு மியூசிக் நாலேஜ் இல்லாமையே ஒரு மியூசிக்கை ஏஐ ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஏஐக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்டோ இல்லை ப்ராம்ப்டோ நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, அந்த ப்ராம்ப்ட்டும் ஸ்கிரிப்டை வந்து நம்ம எப்படி எடுக்கணுங்கிறது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக அதுக்கு வந்து ChatGPT தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு ப்ராம்ப்டை இந்த மாதிரி மியூசிக் வேணும் அப்படிங்கிற சும்மா ஒரு பேசிக்கான ஒரு இங்கிலீஷில் ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு காப்பிரைட்ஸ்
மியூசிக் ஒன்று க்ரியேட் பண்ணணும், அதுக்கு எனக்கு ஒரு மியூசிக் ஸ்கிரிப்டுக்கான ஒரு ப்ராம்ப்ட் கொடு அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்டிங்கனாலும் அதுவும் உங்களுக்கு தரும். இல்லை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் இது பண்ணணுன்னா நீங்கள் இந்த இதையும் கூட நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் ChatGPTயில் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த மாதிரி போட்டு அதில் அந்த டாபிக்ஸுங்கிற நேமில் மட்டும் நம்ம அந்த நீச் எடுத்தோம்ல காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக், அதை வந்து காப்பி பண்ணிட்டு இப்போது என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இப்போ என்னென்னா நான் அது ரிலேட்டடாக போட்டேன். அதுக்கு நான் ஒரு 5 ப்ராம்ப்ட்ஸ் மாதிரி நான் கேட்டிருந்தேன். ஸோ அது இப்போ நீங்கள் 10 ப்ராம்ப்ட்ஸ் கேட்டாலுமே 10 ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்கும். 10 டிஃப்ரெண்ட் ப்ராம்ப்ட்ஸு. இந்த ப்ராம்ப்ட்ஸை நீங்கள் காப்பி பண்ணி மியூசிக் ஜென்ரேஷன் அது நான் அடுத்த இதில் சொல்கிறேன் எப்படி பண்ணணுன்னு, என்ன ஏஐ யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த இதில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இது பண்ணிட்டு அதுக்கான ஆன்சராகவே நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு பைப்லைன் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது 10 ஸ்கிரிப்ட்னா சும்மா 10 ஸ்கிரிப்ட் இங்கேருந்து காப்பி பண்ணாமல் உங்களுக்கு அதுக்குள்ளே நீங்கள் இடையில ஏதாவது ஒர்க் வந்தால் போகணுன்னா இப்போ இந்த இது லோட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் கொடுக்கும்போது வேறு ஸ்கிரிப்ட் தான் வரும். ஸோ இதெல்லாமே காப்பி பண்ணிவிட்டு ஒரு நோட் பேட்லேயோ இல்லை ஸ்டிக்கி நோட்ஸ்லையோ நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஜென்ரேட் காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக். அது எப்படி இது பண்ணணுன்னா அதுக்கு 2 ஏஐ இருக்குது. போனஸ் இதாக வந்து ஒரு ஏஐ சொல்கிறேன். இப்போ நார்மலாக நம்ம இது பண்ணுறது ஒரு ஏஐ. அதுக்கு முன்னாடி இந்த ப்ராம்ப்டை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? காப்பி பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் ஃப்ரீ காப்பிரைட் மியூசிக்கான ஏஐ வந்து இப்போ நான் சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து என்ன இதுன்னா இது வந்து என்ன மாதிரி ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து விட்னோஸ் ஏஐ அப்படின்னு வரும். VIDNOZ ஏஐ. ஸோ இதில் லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதும் உங்களுக்கு உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் நிறைய இருக்கும். ஹோம், அப்புறம் அதில் வந்து என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி போட்டிருப்பாங்க. மை கிரியேஷன்ஸில் வந்து இது இருக்கும், நம்ம என்ன பண்ணணுமோ அது இருக்கும். டெம்ப்ளேட்ஸில் வந்து நீங்கள் அங்கே இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் இமேஜஸ், ஃபோட்டோஸ் அண்ட் டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் க்ளோனிங் வாய்ஸ் வந்து எப்படின்னா இப்போ நான் பேசுகிறது இதே வீடியோவை ஒரு விஜய் ஆர் அஜித் ஆக்ட்ரஸ் எல்லாமே பேசுகிற மாதிரி நீங்கள் மாற்றிக்க முடியும். இப்போ நம்ம தேவை ஏஐ டூல்ஸு. அதில் மோரில் இது பண்ணிட்டிங்கன்னா அதில் வந்து வீடியோ, இமேஜ், அப்புறம் ஆடியோ இருக்குது. நமக்கு தேவை ஆடியோவில் போயிட்டு ஏஐ மியூசிக் ஜென்ரேட்டரில் போயிட்டு அதில் சாங் டைட்டில் இருக்குது, லிரிக்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ லிரிக்ஸ் தேவையில்லை, நம்மளுக்கு தேவை வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் தான். ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் லிரிக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த லிரிக்ஸ்க்கான இது கொடுத்துட்டு அது ஒரு சாங்காக பாடி உங்களுக்கு கொடுத்துரும். ஆனால் நமக்கு தேவை இப்போ இன்ஸ்ட்ருமெண்டல் தான். ஸோ அதனால் இன்ஸ்ட்ருமெண்டலில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராம்ப்டை நான் பேஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் மியூசிக்கோட லென்த்து வந்து எவ்வளோ செகண்ட்ஸ், நான் 2 மினிட்ஸ்னு வச்சுக்கிறேன். மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் தான் இருக்குது. அதில் குவான்டிட்டி வந்து 1 or 2 அப்படிங்கிற மாதிரி கேட்கும். 1 தான் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? 1 வச்சுட்டு நான் ஜென்ரேட் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தா இன்றைக்கான மேக்ஸிமம் இது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு மாதிரி வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா இது ஒரு போனஸ் டிப்ஸாக தான் இது இப்போ நான் சொல்கிறது. இப்போ என்னென்னா எஸ்மைல் ப்ரோ அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜிமெயில் வந்து ஃப்ரீயாக நீங்கள் ஜிமெயில் வந்து ஃப்ரீயாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுத்துகிட்டு அதில் நீங்கள் அந்த இது லாகின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டேன் டெம்ப் மெயில் பண்ணி. ஸோ இப்போது
இந்த இதில் வந்து நீங்கள் சாங்ஸ் ஒன்று ஜென்ரேட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ இல்லை இதுவும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரலைன்னா அப்போ வந்து இன்னொரு வெப்சைட், இது போனஸ் பாயிண்ட்டு. இது என்னென்னா சூனோ ஏஐ அப்படிங்கிற, இது வந்து ரொம்ப பாப்புலரான ஏஐ, ஆடியோக்காகவே க்ரியேட் பண்ண ஏஐ. இதில் வந்து க்ரியேட்டில் போயிட்டு இதில் வந்து என்னது சாம்பிள் அண்ட் கஸ்டம்னு ரெண்டான இருக்குது. ஃபஸ்ட்டு சாம்பிளில் கொடுத்து பாருங்கள், ஆனால் கஸ்டமில் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ சாம்பிளில் கொடுத்து இது பண்ணால் அது வந்து ஒவ்வொரு நீங்கள் என்னென்ன ஜானர், என்னென்ன ஸ்டைலில் வேணும், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த மாதிரி நிறைய பாப், ஹிப்ஹாப் அந்த மாதிரி நிறைய இது இருக்கும். அதில் க்ரியேட் பண்ணி கொடுத்து பாருங்கள். அதில் நாலெண்ணம் அப்படி க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் நம்ம என்னென்னா ஸோ இப்போ என்னென்னா 4 எண்ணம் கொடுத்துருச்சு. ஸோ இதில் என்னென்ன ஸ்டைல்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணுமோ அதெல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் வேறு அந்த கஸ்டமில் போயிட்டு இதே மாதிரி ப்ராம்ப்ட் எல்லாமே காப்பி பண்ணி கொடுத்தீங்கன்னா அது மறுபடியும் இன்னொரு 4 இது கொடுக்கும். ஸோ இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் என்னென்னா பார்த்தீங்கன்னா இங்கே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்னென்னா இதிலேருந்து இப்போது நம்மளுக்கு என்ன இதுன்னா ஆடியோ கிடச்சிருச்சு. ஸோ நம்ம ஆடியோ வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து என்னென்னா அதை ப்ளே பண்ணுற மாதிரி, நம்ம வீடியோ தானே யூடியூப்பில் போட முடியும். ஸோ அதை ப்ளே பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோவான கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு இமேஜ் வச்சுட்டு அந்த இமேஜை அனிமேட் பண்ணுற மாதிரி வச்சா கூட போதும். ஸோ அதுக்கு வந்து நான் பிக்ஸ்பே, பிக்சல்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் பிக்ஸ்பே ஃபஸ்ட்டு போகிறேன். அதில் இது பண்ணிட்டு பிக்ஸ்பேயில் இமேஜஸ், இப்போ மோட்டிவேஷனுங்கிறனால மோட்டிவேஷனோட இமேஜஸ் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் இப்போ இது பேபிளாக இருக்குது. ஸோ அதனால் நான் பிக்சல்ஸுங்கிற வெப்சைட் போய்க்கிறேன். பிக்சல்ஸ் வெப்சைட் போயிட்டு இதில் அதே மாதிரி தான் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டுமே ஃப்ரீ தான். நான் ஃபோட்டோஸில் மோட்டிவேஷன் அப்படின்னு மாதிரி போட்டுக்கிறேன். அதில் கோட்ஸு இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் பார்த்தா இந்த மாதிரி 4 இது இருக்கிறத எடுக்காதீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இது வந்து அமௌண்ட் கேட்குறாங்க. ஸோ நான் பேக் வந்துடுறேன். இதில் இந்த மாதிரி கோட்ஸு இல்லை மோட்டிவேஷ்னல் இமேஜஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் எப்படி கீவேர்ட் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ நான் வந்து ஃபுல்லாக இது பண்ணுறேன். இதில் இந்த கீவேர்டு இல்லை. ஸோ வெறும் மோட்டிவேஷன் மட்டும் போடுறேன். அதில் வந்து ஓகே, இப்போதைக்கு நான் சக்ஸஸ் கோ கெட் இட் அது மட்டும் எடுத்துக்கிறேன். டவுன்லோட் கொடுத்தா அது வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ நம்மளுக்கு மியூசிக் இருக்குது, இமேஜஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு வீடியோவாக மாற்றிட்டு அதை வந்து உங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். ஸோ இது வந்து அடுத்து வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணுறதுக்கு நான் ப்ரீமியர் ப்ரோங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் இன்ஷாட்டு, விஎன் இந்த மாதிரி எது வேணால், கேப்கட் இந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு வேளை உங்களுக்கு ப்ரீமியர் ப்ரோ பற்றி தெரிஞ்சுக்கணும், இது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், இல்லை இதை பற்றி வீடியோ மட்டும் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுக்கணுனாலும் நான் என்னோடய சேனல் வந்து ப்ளேலிஸ்ட்டில் ப்ரீமியர் ப்ரோன்னு இருக்கும். அந்த ப்ரீமியர் ப்ரோ உள்ள ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அது எப்படி ஸ்டார்டிங் பேசிக்லேருந்து நான் சொல்லியிருப்பேன். அது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நியூ ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறேன். நியூ ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு நான் ஜஸ்ட்டு இப்போதைக்கு எதுவும் நேமு மற்ற எந்த செட்டிங்ஸுமே பண்ணல. ஒருவேளை இதை பற்றி டீட்டெயில் வேணும்னா நீங்கள் அந்த ப்ரீமியர் ப்ரோங்கிற அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இன்னும் ரொம்ப சிம்பிள். இப்போது இமேஜையும் அந்த ஆடியோவையும் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு ஆடியோவை எடுத்து இதில் போட்டுறோம். போட்டுட்டு இமேஜை வந்து இது வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறதுனால யூடியூபோட சைஸுக்கு நம்ம இப்போ இது பார்த்தீங்கன்னா ரீல்ஸோட சைஸுக்கு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தேவை வந்து ரீல்ஸ் ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ்ன்னு கொடுத்தோம்னா இப்போ நம்மளுக்கு தேவை வந்து ரீல்ஸோட சைஸ் இல்லை, யூடியூபோட சைஸு. ஸோ செட்டிங்ஸ், சீக்வென்ஸ் செட்டிங்ஸில் போய்ட்டு 1920 × 1080 அப்படின்னு போட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூபோட ஃபைல் சைஸ்க்கு வந்துச்சு.
200 ஒரு 5 ஃப்ரேம்ஸ் தள்ளி 100 அப்படி வச்சுட்டு மறுபடியும் ஒரு 5 ஃப்ரேம்ஸ் தள்ளி 150 அதுக்கப்புறம் ஒரு 5 ஃப்ரேம்ஸ் தள்ளி 100 இப்படின்னே வச்சுக்கிறேன். இப்படியே ஒரு 2 மினிட்ஸ்க்கும் வச்சுருக்கேன். இந்த ஃபுல் சாங்குக்குமே நீங்கள் வைக்கலாம். நான் இப்போதைக்கு 2 மினிட்ஸுங்கிற மாதிரி அப்படியே காப்பி பண்ணி அப்படியே ஃபுல்லாக வச்சிடறேன். ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக வச்சுட்டு